தமிழா பார்வையாளர்களுக்கு வணக்கம். அப்போலா ரெட்டி, பிரித்தி ரெட்டி, விஜயகுமார் ரெட்டி இவர்கள்தான் அப்போலா நிறுவனத்தினுடைய மிகப்பெரிய அதிகார மையங்கள். பிசி ரெட்டி என்ற பிரதாப் ரெட்டி வயது மூப்பு காரணமாக ஓய்வில் இருக்கிறார். இப்பொழுது அப்போலா ரெட்டி, அதாவது பிரதாப் ரெட்டியினுடைய அத்தனை செயல்பாடுகளையும் மகள் பிரித்தி ரெட்டி, மருமகன் விஜயகுமார் ரெட்டி இரண்டு பேரும் 30 பேர் உள்ள நாட்டுக்கோட்டை செட்டியார்களுடைய அறக்கட்டளைக்கு சொந்தமான பல ஆயிரம் கோடி ரூபாய் சொத்துக்களை அபகரிப்பதற்காக களத்திலே இறங்கியிருக்கிறார். ஜேசி கங்காதர் அவருடைய துணையோடு காவல்துறை அதிகாரிகளுடைய ஆதரவோடு இந்த நாட்டுக்கோட்டை செட்டியாருடைய அறக்கட்டளை, அதுக்கு சொந்தமான பல ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் சொத்துக்கள் அத்தனையும் பிரித்தி ரெட்டி, விஜயகுமார் ரெட்டி இரண்டு பேரும் கைப்பற்ற துடிக்கிறார்கள். மீனா முத்தையா செட்டியார் உடைய மரணம் மர்ம மரணமாக பார்க்கப்படுகிறது. மீனா முத்தையா செட்டியார் ஊட்டியில் மரணமடைந்த பொழுது இவர்கள் இரண்டு பேரும் ஊட்டியில் தங்கியிருந்ததாக சொல்லப்படுகிறது. இந்த மீனா முத்தையாவுடைய மரணத்திற்கும் இவர்கள் குன்னூரில் தங்கியிருந்ததற்கும் ஒரு தொடர்பு இருப்பதாக அவர்களுடைய உறவினர்கள் சந்தேகப்படுகிறார்கள். லண்டனில் பல கோடிக்கணக்கான ரூபாய் பெருமானம் உள்ள ஓட்டல் நிர்வாகம் நடந்து கொண்டிருக்கிறது. இதுக்கு பல ஆயிரம் கோடி பணம் தேவைப்படுகிறது. மீனா முத்தையாவினுடைய சொத்துக்கள் பல ஆயிரம் கோடி ரூபாய் தேரும். இந்த பல ஆயிரம் கோடி மீனா முத்தையா செட்டியாருடைய அறக்கட்டளையில் 30 பேர் உறுப்பினர்கள். இந்த 30 பேரில் 28 பேர் நாட்டுக்கோட்டை செட்டியார்கள், 2 பேர் ஆந்திரா ரெட்டியார்கள். இந்த விஜயகுமார் ரெட்டி மருமகன், மகள் பிரித்தி ரெட்டி, பிசி ரெட்டி பிரதாப் ரெட்டியினுடைய மகள் மருமகன் மீனா முத்தையா செட்டியாருடைய சொத்துக்களை விற்று லண்டனில் மடைமாற்றுவதற்கான முயற்சியில்தான் மீனா முத்தையாருடைய மரணம் நிகழ்ந்திருக்கிறது. இந்த மரணம் பல சந்தேகங்களை கிளப்புகிறது. இந்த மரணம் பல பேருடைய பல நிகழ்வுகளுக்கு இன்று வரை விடை தெரியப்படவில்லை. ஊட்டியிலே மரணமடைந்த இந்த மீனா முத்தையா செட்டியாருடைய உடல் 5 மணிக்கு சென்னையிலே இருக்கிறது. தனி விமானத்தில் உடனடியாக கொண்டு வரப்படுகிறது. இது முன் ஏற்பாடு செய்யப்பட்டதா என்று உறவினர்கள் கேள்வி எழுப்புகிறார்கள். காவல்துறை ஜேசி அவர்களுக்கு ஒரு வகையில் ஆந்திராவை சேர்ந்த தூரத்து உறவினரான இந்த ஜேசி இதற்கான ஏற்பாடுகளை செய்கிறார். தேர்தல் நடந்து கொண்டிருக்கிற பொழுது, காவல்துறை தேர்தல் பரபரப்பில் இருந்த பொழுது ஜேசி 100க்கும் மேற்பட்ட காவல்துறையை இறக்கி அவசரமாக இடுகாட்டுக்கு கொண்டு சென்று பிரித்தி ரெட்டியும் விஜயகுமார் ரெட்டியும் அவருடைய உடலுக்கு அருகில் செல்ல விடாமல் தடுத்தது ஏன் என்று உறவினர்கள் கேட்கிறார்கள். இப்படி பல ரகசியங்கள் உள்ளே மறைந்து கிடக்கிறது. செட்டிநாடு வித்யாசரம் இந்த பள்ளிக்கூடம் பிரித்தி ரெட்டி, விஜயகுமார் ரெட்டி மோசடி செய்து ஒரு 1000 கோடி ரூபாய் சொத்துக்களை அபகரிக்க திட்டமிடுகிறார்கள்.
350 பள்ளி மாணவர் மாணவியர் பேருந்து உள்ளது. 10,000க்கு மேற்பட்ட மாணவியர் அங்கு கல்வி கற்கிறார்கள். 1000 பேர் பணியாளர்கள் அங்கு வேலை செய்கிறார்கள். இதை மடக்குவதற்கு ஜெகன்மோகன் ரெட்டி இதில் தலையிடுவதற்கு விஜய்க்கு அழுத்தம் கொடுக்கப்படுகிறது. இதெல்லாம் நடப்பதற்கு காரணம் பல ஆயிரம் கோடி ரூபாய் சொத்துக்களை இந்த பிரித்தி ரெட்டி விஜயகுமார் ரெட்டி தன்னுடைய கட்டுப்பாட்டில் பல ஆயிரம் கோடி ரூபாய் லண்டனுக்கு ஏற்றுமதி செய்யப்பட போகிறது. ஊட்டி சொத்துக்கள் விற்கப்படுகிறது. காரைக்குடி சொத்துக்கள், எம்ஆர்சி நகர் சொத்துக்கள், சென்னை சொத்துக்கள் அத்தனையும் பல ஆயிரம் கோடி ரூபாய்க்கு லண்டனுக்கு ஏற்றுமதியாக போகிறது. இப்படி பல வேலைகளை செய்வதற்கு தயார் நிலையில் இருக்கிறார்கள். இதை சிபிஐ விசாரணை நடத்த வேண்டும். அந்த சொத்துக்களுக்கான பாதுகாவலராக மீனா முத்தையா செட்டியாரால் நியமிக்கப்பட்ட கருப்பையா தலைமறைவு. கருப்பையா குடும்பம் ஏறக்குறைய முழுக்க மீனா முத்தையா செட்டியாருடைய அனுமதி பெற்று இந்த அறக்கட்டளையில் இணைக்கப்பட்டவர்கள். இவர்களெல்லாம் காவல்துறையால் விரட்டப்படுகிறார்கள். இதற்கு ஜேசி இதற்கு முழு உடந்தை. இப்படி பல ரகசியமான மர்மமான முறையில் மீனா முத்தையா செட்டியாருடைய உடல் அவசரமாக எரிக்கப்பட வேண்டிய தேவை என்ன? உற்றார் உறவினர்கள் நாட்டுக்கோட்டை செட்டியார் முறைப்படி செய்ய வேண்டிய சடங்குகளெல்லாம் அவசரமாக முடிக்கப்படுகிறது. ஏறக்குறைய 10க்கும் மேற்பட்ட செவிலியர்கள் அத்தனை பேருடைய மருத்துவ பாதுகாப்பில் இருந்த இந்த செட்டியார் ஆட்சி எப்படி மரணமடைந்தார்? இதுவரை யாருக்கும் எந்த பதிலும் சொல்லப்படவில்லை. இவர்களுடைய பிரித்தி ரெட்டி விஜயகுமார் ரெட்டியினுடைய கட்டுப்பாட்டில், அப்போலா மருத்துவர்கள் கட்டுப்பாட்டில் இருந்தவர் தான் இந்த மீனா முத்தையா செட்டியார். அப்போலா மருத்துவமனையில் ஜெயலலிதாவுடைய மரணமே மர்மமாக நடந்துவிட்டது. பல மர்மம் ஜெயலலிதாவுக்கே மர்மம். எப்போது செத்தார், ஏன் செத்தார், எங்கே செத்தார், பல தேதி முன்னுக்கு பின் முரணாக. அப்போலா மருத்துவமனை அரசு நிலத்தில் 1,00,000 சதுர அடி விரிவுபடுத்தப்பட்டதான் நடந்தது. அதே போல் இப்போ பல பாவங்களுக்கு இந்த ரெட்டியார் குடும்பம், ஆந்திராவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட ரெட்டியார் குடும்பம், நாட்டுக்கோட்டை செட்டியாருடைய சொத்துக்கள் அத்தனையும் அவர்கள் வசம் போகிறது. இதற்கு காவல்துறை உட்பட அத்தனையும் விலை பேசி வாங்கப்படுகிறது. இப்படி வாங்கப்படுவதற்கு பின்னணியில் அப்போலா மருத்துவமனையில் டிஜிபி வைத்தியம் பார்க்கிறார், ஹோம் செக்ரட்டரி வைத்தியம் பார்க்கிறார், தலைமைச் செயலாளர் வைத்தியம் பார்க்கிறார். அத்தனை பேரும் அப்போலா மருத்துவமனையினுடைய தொடர்ந்து அப்போலா ரெட்டி குடும்பத்துக்கு மிக நெருக்கமானவர்கள். இதனுடைய விளைவு சட்டத்தை வளைத்து விடலாம், ஜனநாயகத்தை ஒழித்து விடலாம், செட்டியார்களை விரட்டி விடலாம். செட்டியார்களை பொறுத்தவரை மென்மையானவர்கள், எந்த விதமான சிறைச்சாலையோ காவல்துறையோ நீதிமன்றமோ போகாதவர்கள். அதுதான் அவர்களுடைய பலவீனம். இது இந்த ரெட்டி குடும்பத்துக்கு பலம். இதன் மூலம் 10 தலைமுறை ஆங்கிலேயின் காலத்திலிருந்து பர்மா, மலேசியா, சிங்கப்பூர் போன்ற நாடுகளிலே தேயிலை தோட்ட, ரப்பர் தோட்டங்களில் உழைத்த மக்களுக்கு வட்டிக்கு கொடுத்து அதை வட்டியாக வாங்கி
அதை பெட்டியாக்கிய செட்டியார்களுடைய சொத்துக்கள் ரெட்டியார் கைவசம் போகிறது. ஏழை எளிய எத்தனையோ தமிழர்கள் கல்வி இல்லாமல், மருத்துவம் இல்லாமல் பாதிக்கப்பட்டு நாட்டுக்குட்டையை ஒட்டிய தலித் கிராமங்கள், பல கிராமங்கள் வறுமை கோட்டுக்கு கீழே வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். அவர்களையெல்லாம் தத்தெடுக்க மனமில்லாத இந்த செட்டியார் குடும்பம், ஏசி முத்தையா, எம்ஏஎம் ராமசாமி, அழகப்பா செட்டியார், இப்படி இவர்களெல்லாம் இவர்களுடைய வாரிசு இல்லை. சாபக்கேடு, சாபம். சுற்றி இருக்கிற எத்தனையோ கிராமங்கள் கல்வி கிடைக்கவில்லை, மருத்துவம் இலவசமாக கிடைக்கவில்லை, கூவி கூவி விற்கப்படுகிறது. மருத்துவமனைக்கு விளம்பரம், கல்விக்கு விளம்பரம், தட்டி போர்டு இருக்கு. இப்படியெல்லாம் கூவி கூவி விற்றவர்களுடைய நிலைமை மர்ம மரணம். பல கோடி சொத்து யாருக்கோ செல்கிறது. வாரிசு இல்லை, குழந்தை குட்டி இல்லை, சந்ததி அழிகிறது, சமூகம் ஒழிகிறது. உயிரோடு இருந்த காலத்தில் எத்தனை ஏழை எளிய மாணவர்கள், மாணவிகள், வறுமைக்கு கோட்டுக்கு கீழ் உள்ளவர்கள், இவர்களையெல்லாம் நீங்கள் ஆயிரக்கணக்கான பேரை நீங்கள் அவர்களை படிக்க வைத்திருக்கலாம், அவர்களுக்கு கல்வி கண் திறந்திருக்கலாம். இதெல்லாம் செய்வதற்கு மனமில்லாத இந்த ஆட்களுடைய சொத்துக்கள் ஒரே இரவில் பிரித்தி ரெட்டி, விஜயகுமார் ரெட்டியுடைய மகன் லண்டனில் தனி விமானத்தில் பயணம் செய்வதற்கு, ரோல்ஸ் ராய்ஸ் கார்கள் வாங்குவதற்கு, லண்டனில் 5 நட்சத்திர விடுதிகள் கட்டுவதற்கு, தேம்ஸ் நதி ஓரம் படகுகள் ஓட்டுவதற்கு இந்த செட்டியார்களுடைய சொத்து ரெட்டியார்களுக்கு பயன்படுகிறது. ஆக தமிழ்நாடு சுரண்டப்படுகிறது, தமிழ்நாடு கொள்ளையடிக்கப்படுகிறது. தமிழ்நாட்டினுடைய அத்தனை வளங்களும் எங்கோ செல்கிறது. இதையெல்லாம் பேசுவதற்கோ பார்ப்பதற்கோ கேட்பதற்கோ இங்கு நாதி இல்லை. இந்த 28 செட்டியார்கள் முகவரியே இல்லை. இவர்களுடைய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல். இவர்களை பொறுத்தவரை இந்த ரெட்டி குடும்பத்தோடு, பிரித்தி ரெட்டி, விஜயகுமார் ரெட்டியோ குடும்பத்தோடு மோதுவதற்கு தெம்பும் திராணியும் இல்லாத அப்பாவிகளை இந்த குடும்பம் அறக்கட்டளையில் இணைத்திருக்கிறது. அவர்கள் அறமும் இல்லை, கட்டளையும் இல்லை. 28 பேர் பிசி ரெட்டி குடும்பத்தால் விரட்டப்படுகிற பொழுது தப்பி ஓடி எங்கோ ஒளிந்து கொள்ளுகிறார். இவர்கள் எப்படி இந்த அறக்கட்டளை பல ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் சொத்துக்களை, அறக்கட்டளையை எப்படி இவர்கள் காப்பாற்றப் போகிறார்கள்? வாய்ப்பே இல்லை. சிவன் சொத்து குல நாசம். இவர்கள் இப்படி லோவாதேவி தொழில் செய்து பல கோடிகளை ரப்பர் தோட்டங்களிலும், காப்பி தோட்டங்களிலும், தேயிலை தோட்டங்களிலும், பர்மா, சிங்கப்பூர், மலேசியா போன்ற, இலங்கை போன்ற நாடுகளில் இருக்கக்கூடிய தொழிலாளர்களை, அவர்களுடைய உழைப்பை எல்லாம் கோடிகளில் சேர்த்து வட்டி தொழிலில் கெட்டியாக செய்த செட்டியார்களுடைய சொத்துக்களெல்லாம் ரெட்டியார்கள் கொள்ளை போகிறது, லண்டனுக்கு போகிறது. தமிழ் தேசிய அரசியல் தமிழ்நாட்டில் நீர்த்து போய்விட்டது. திராவிட அரசியல் ஒளிந்து போய்விட்டது. தமிழர்களை மீட்டெடுக்க, தமிழினத்தை மீட்டெடுக்க ஒரு அரசியல் தெளிவு பெற வேண்டும். அப்படி அரசியல் தெளிவு பெற்றால் மட்டும்தான் இந்த இனத்தை மீட்டெடுக்க முடியும். ஆகையால் நண்பர்களே, தோழர்களே, என்னுடைய அனுபவத்தை உங்களுக்கு நான் கொடுக்க தயாராக இருக்கிறேன். என்னை பயன்படுத்தி கொள்ளுங்கள். இரவு 9 மணி முதல் 11 மணி வரை என்னை நீங்கள் என்னுடைய தொலைபேசியில் தொடர்பு கொள்ளலாம்.
அரங்கு கூட்டம், பொதுக்கூட்டம், இப்படி எது நடத்துவதற்கு நீங்கள் முன் வந்தாலும் நான் கலந்து கொள்ள தயாராக இருக்கிறேன். தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.